தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிறகு தவேகாவில் இணையும் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவர் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் திமுகவால் கட்டம் கட்டப்பட்டுள்ளார். நிதித்துறை அமைச்சராக இருந்த அவர் உப்பு சப்பில்லாத துறையான தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் அவரை காலைவாரி விட அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட செயலாளர் தளபதி ஆகியோர் அதற்குரிய வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த முறை அவரது வெற்றி கேள்விக்குறியாகியுள்ளது. அவரது சொந்த கட்சியினராலே அவர் தோற்கடிக்கப்படுகிறார். மதுரை மத்திய தொகுதியில் அவரை எதிர்த்து குஷ்பு கணவர் சுந்தர் சி போட்டியிடுகிறார். குஷ்பு கடந்த 10 நாட்களாக மதுரை மத்திய தொகுதியில் தங்கி தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். கணவருக்கு ஆதரவாக குஷ்பு பிரச்சாரம் செய்வது பழனிவேல் தியாகராஜனுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த கட்சியினரும் ஒத்துழைக்கவில்லை. இந்த காரணங்களால் தொகுதியில் பணங்களை வாரி இறைக்கிறார் பழனிவேல் தியாகராஜன். பரிசு பொருட்களை அள்ளி கொடுக்கிறார் பழனிவேல் தியாகராஜன். இருந்தாலும் கூட அவருக்கு வெற்றி எட்டாக்கனியாக உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக மதுரை மத்திய தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அவர் தொகுதி வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை. எங்கு பார்த்தாலும் குப்பை, கொசு தொல்லை, சாக்கடை நாற்றம், குண்டும் குழியுமான ரோடுகள் என மதுரை மத்திய தொகுதி அவல நிலையில் உள்ளது. தற்பொழுது அவரை தோற்கடிக்க திமுகவினரே தயாராக உள்ளனர். திமுகவினர் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. ஆகையால் தேர்தலில் அவர் தோல்வியடைவது உறுதி என கருதப்படுகிறது. தேர்தலுக்கு பிறகு அவர் திமுகவிலிருந்து விலகுவார் என கூறப்படுகிறது. சொந்த நாடான, அதாவது அவர் குடியுரிமை பெற்ற நாடான அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலாம் அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அரசியல் செய்யலாம் என கூறப்படுகிறது.